ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டிஃபனுக்கு எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இட்லி தோசை தான். ஸோ இந்த இட்லி தோசைக்கு பதிலாக ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இந்த டிஃபன் செய்யறதுக்கு 10 நிமிஷமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலாம், என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ரைஸ் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ரைஸ் பவுடரில் செஞ்சாலுமே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கிறோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். சால்ட் போட்டுக்கிட்டு ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் தண்ணி வச்சு தண்ணி ஒரு 2 நிமிஷம் சூடானதுக்கு அப்புறம் அந்த ஹாட் வாட்டர் எடுத்து இந்த மாவில் ஊற்றி மீடியமான ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மீடியமான லெவலில் புழிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா இதை அச்சில் போட்டு பிழியறதுக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்கக்கூடிய அச்சு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் இதை விட சின்ன அச்சு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, இட்லி கொத்தில் ஒரு துணி போட்டுட்டு அழகாக ஒரு குழியிலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்க்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்கவே அழகாக பபுள்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப பிடிக்குங்க. ஸோ சுவையான இடியாப்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்பவே டேஸ்ட்டாக தேங்காய் பாலோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தேங்காய் பால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எண்ணெயே விடாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவிச்சு தான் சாப்பிட்றோம். ஸோ வித்தவுட் ஆயிலில் சாப்பிட்றதுனால உடம்புக்கு அவ்வளவும் சத்துங்க. ஸோ ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இடியாப்பம் பார்த்தீங்கன்னா எந்த மாவில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். முக்கியமாக எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு அப்படின்னு தனியாக ஸ்பெஷலாக வாங்கி செய்வாங்க, அல்லது பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுட்டு செய்வாங்க. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் ஒன்று அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு டிஃபன் ஐட்டத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பலை டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.